நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் டே 18ல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒன்றாவது லேர்னிங் ஆட்டிடியூட், அதாவது நம்ம பிஸ்னஸ் பற்றிய ஸ்கில்லு நமக்கு இருக்கணும். அதை பற்றி கற்றுக்கிட்டு அதன் மூலம் நம்ம நாலேஜை வளர்த்தணும். ரெண்டாவது லிசனிங் ஆட்டிடியூட், நம்ம சந்தித்து பேசுகிறவர்களிடம் முதல்ல அவங்க பேசுவதை முழுவதுமாக கேட்கணும். அதன் பிறகு அதற்கான பதிலை கொடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். எது சரி எது தவறுன்னு சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவது புதிய புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டும். அதன் மூலம் நம்மிடையே நிறைய மாற்றங்கள் வரும். அஞ்சாவது பிறருக்கு நம்பிக்கை உரியவர்களாக இருக்கணும். அவங்க சொன்ன ரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருக்கணும். ஆறாவது எப்போதும் பாசிட்டிவ் மனநிலையோடு இருக்கணும். எல்லோரையும் மோட்டிவேட் படுத்தணும். ஏழாவது புக் ரீடிங், நல்ல பாசிட்டிவான புத்தகங்களை படிக்கணும். அதன் மூலம் நமது ஸ்கில்லை வளர்த்தி கொள்ளணும். எட்டாவது ட்ரெஸ் கோட், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். முதல் தடவை நம்ம யார் பார்த்தாலும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒன்பதாவது ஆர்கியூமெண்ட் நடக்கிறத தடுக்கணும் அல்லது அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும். அதுதான் நம்ம பிஸ்னஸுக்கு நல்லது. பத்தாவது நமது எமோஷனை வெளியே காட்டும்போது ஒரு குவாலிட்டியான எமோஷனாக காட்டணும். அதாவது எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாது. 11வது ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிவிட்டு நீங்களாகவே இருக்க பழகிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகேங்களா?